தள்ளாண்ணா நான் நல்லடா இங்கே போடுறா இங்கே போடுறான் சின்ன என் பக்கத்தில் இருக்கிறது 10 பேர் அப்படியே இருங்க. நான் பின்னாடி வாண்ணா. இல்லை நான் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கேன். கேமரா தான் வருது. கொஞ்சம் வேகமாக வந்துடலாம். நல்லா பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, எல்லாரும் எடுக்கலாம். பின்னாடி அப்படி இல்லை அப்படின்னு இல்லைங்க, அப்படின்னு அங்கே அப்படி வந்து சேர்த்து வரலாம். பின்னாடி பாருங்க, பின்னாடி கை மட்டும். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் அரசியலில் தலையிடலைன்னா அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும்னு புரட்சியாளர் லெனின் சொல்கிறாரு. அப்போ நம்ம அரசியலில் தலையிடுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு, ஆயுதம் வாக்களிக்கிறது, ஓட்டு போடுறது. அது ஜனநாயக கடமை, பொறுப்பு, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அதை நிறைவேற்றுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கேன். நான் வாக்களிச்சிட்டேன். என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் அதை தான் சொல்கிறேன். இன்றைக்கி நாள் வந்து ஒரு ஓய்வு நாள் அப்படிலாம் நினைக்காம, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான நாள். எல்லா நாளையும் விட இன்றைக்கி நாள் ரொம்ப முக்கியமான நாள். நீங்கள் போய் எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போடணுன்றதான் நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லோரும் அதை செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காங்க. நல்ல விஷயம் சார். ஏன்னா ஓட்டு போடணுன்றதான் ஒரு முறை எல்லாருக்குமே சொல்லிகிட்டே இருக்கோம். எல்லா ஊர்லேருந்து வராங்கன்றது தான். அப்போ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்கன்றது தான் சந்தோஷமான விஷயம். நான் எல்லா டைமும் காலையில் ஃபஸ்ட்டு வந்துடுவேன். நான் ஒரே ஒரு முறை தான் நான் இன்னொரு ஷூட்டிங்லேருந்து வந்ததுனால லேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டுருணுன்றது அது எப்போவுமே தோணும். அது இந்த நாளுக்காக எக்ஸைட் ஆகிட்டு அதான் சொல்லலை. ஏன்னா ஓட்டுன்ற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருமே ஈக்குவல்னு சொல்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம். இங்கே வந்து ஏழை பணக்காரங்க அதெல்லாம் கிடையாது. பணக்காரங்களுக்கு 2 ஓட்டு, ஏழைக்கு 1 ஓட்டுலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான். அதுதான் நம்மளுடைய பவர். ஸோ நம்ம ஈக்குவல்னு சொல்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இந்த ஓட்டு பண்ணுறதுன்றது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால நான் அதை கரெக்டாக வந்து செஞ்சுடுவேன். இப்போ இன்னைக்கு பார்க்கும்போது இங்கே நிறைய க்ரௌட் இருக்குது. ஸோ ஓட் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தெரியல, அவ்வளவு நாலேஜ் நமக்கு இல்லையா அதை பற்றி. பட் ரொம்ப எக்ஸைட்டிங்கான தேர்தலாக தான் எல்லாருக்குமே இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதை பற்றி இப்போது இந்த தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக சோஷியல் மீடியாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற தேர்தலாக நான் பார்க்குறேன் நான். ஸோ அதனால் இது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆர்வமாக தான் இருக்கேன். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ. அது மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் சொல்லணும். நான் ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியாது. என் கடமையை நான் சரியாக செய்திருக்கேன் நம்புகிறேன். அதான் சொல்கிறேன். இங்கே யார் வேட்பாளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஓட் பண்ண வந்திருக்கேன். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நம்புகிறேன். அப்படி நான் என்னுடைய கடமையை சரியாக பண்ணியிருக்கேன். தேர்தலில் வந்து பணமோ பரிசு பொருளோ கொடுக்க விடுமுறையும் சொல்லுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே கிடையாது, கேஷே 600 கோடி ரூபா சூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இது போலாம் இருந்ததுன்னா எப்படி வந்து ஒரு தெரியல எப்படின்னு இதை பற்றி ஓட்டு வாங்குறதுன்றது எந்த அளவுக்கு சரி இல்லை. எப்போவுமே பணத்துக்காக வாக்க விற்கிறதுன்றது ஒன்ஸ் வித்துட்டா அதுக்கப்புறம் கேள்வி கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய உரிமைன்னு நான் பேசிகிட்டே இருக்கேன். இல்லை, உரிமையை நான் விற்கக்கூடாதுன்றதான் என்னுடைய ஒரு இது. நான் அது இதுக்கு முன்னாடிலேருந்து எப்போவுமே பண்ணதே இல்லை. அது என்றைக்கும் அதை என்கரேஜும் பண்ணல. போமாப்ல அப்படி போக டக்குன்னு சொல்லிட்டு வரா. கை மாட்டேன்.